Friends, இன்னைக்கு வந்து seam stitch part 2 தான் பார்க்க போறோம். இது வந்து 4 stitch தாங்க இருக்கும், அவ்வளோ இருக்காது. First stitch பார்த்தலாங்க. First பாத்தீங்கன்னா lapped seam stitch அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். வந்து ரெண்டு cloth தேவை, ரெண்டு cloth தான் ஜாயின் பண்ண போறோம். இது வந்து ஒரு 1/2 inch வந்து நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு பண்ணிட்டு ஒரு பக்கம் மட்டும் மடிச்சு வச்சு கோடு மேல வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். இதான் lapped seam stitch. இது வந்து மேல் பக்கம்ங்க. இது வந்து ராங் சைடு எப்படி இருக்கு பாருங்க. இப்படி தான் மடிச்சு ஸ்டிட்ச் போட்டுறணும். ஸ்டிட்ச் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து 3 கிளாத் தேவை. அதாவது சுடிதார் டாப்பில் நடுவில் வந்து வேறு கிளாத் வச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். வெறும் பிளெயின் சீம் ஸ்டிட்ச் தான் போட போகிறோம். கிளாத்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து ராங் சைடு, இது வந்து நல்ல பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி சீம் ஸ்டிச் நடுவில் வந்து பைப்பிங்லாம் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி வைப்போம். இந்த ஹேர்லைன் ஸ்டிச் 4 பக்கம் 1/2 inch கேப்பில் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஹேர் போக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த துணி திருப்பிட வேண்டியது தான்.